அனைவருக்கும் வணக்கம். இன்று பரபரப்பாக பத்திரிகைகளிலே செய்திகள் ஓடுகிறது. 20 மாதங்களுக்கு பிறகு நடத்த இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு அது இப்பொழுதே சூடு பிடித்து விட்டது. இதற்கு முன்னாலெல்லாம் இப்படி நடந்தது கிடையாது. இதுக்கு முன்னாலெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். தேர்தல் அறிவித்த பிறகும் தேதி அறிவித்த பிறகும் கூட்டணி அமைப்பதில் இழுபறி ஏற்பட்டு கடைசி நிமிடம் வரைக்கும் அது ஒரு இதில் இருக்கும். ஆனால் இப்பொழுது இன்றே எல்லாம் தயாராகிவிட்டார்கள். அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி அவர் ஒரு ஊர் சுற்று புரோகிராமை அவர் தயாரித்து அவர் அறிவித்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் அவர் உறுதியாக கராராக கட்சியினுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அறிவித்து கொண்டிருக்கிறார். வருங்கால முதலமைச்சராக கருதப்படக்கூடிய உதயநிதி 200 தொகுதிகளுக்கு சென்று அந்த தொகுதிகளில் உள்ள வாக்காளர்களை சந்தித்து மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதற்கு இடையில் வேறு சில பரபரப்பான செய்திகள்லாம் இருக்குது. கேட்குறதுக்கே ரொம்ப யாரும் எதிர்பார்க்காத ஒரு செய்தி என்னவென்றால் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு தான். திருமாவளவனுடைய கட்சி தன்னை ஆதரித்தால் ஒரு தலித்தை முதல்வராக்குவேன் என்று அவர் அறிவிச்சிருக்கிறார். அவர் எந்த கட்சியை சார்ந்த தலித்துன்னு சொல்லலை, அவர் பொதுவாக சொல்லிட்டார். திருமா என்னை ஆதரித்தால் நாங்கள் அவர் ஒரு இது எதிர்பாராத ஒரு விஷயம். நேற்று வரை மரங்களைப் போல் தலித்தில் வெட்டி கொண்டிருந்த ஒரு கட்சி இப்பொழுது அவர்களுக்கு இதை அறிவிப்பது ஒரு முதலமைச்சர் பதவி அறிவிப்பது மிகப்பெரிய மாற்றம். ராமதாஸ் அதற்கு வழிமொழிந்திருக்கிறார். அதை விட முக்கியமான செய்தி என்னவென்றால் பரபரப்பாக வரக்கூடியது தமிழக வெற்றிக் கழகம். இது வரைக்கும் நம்ம தேர்தலில் அதை போர்க்களமாக கருதியதே இல்லை. ஆனால் இதனுடைய வீடியோவை பார்த்தா யானைகள் கொண்டு மோதுவது போல் வெற்றிக் கழகத்தினுடைய வரவேற்பை ஏதோ போர்க்களத்துக்கு போகிற மாதிரி ஒரு வீடியோ காண்பித்து அவர் இருக்கிறார். இதற்கிடையில் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தமிழக தலைவர் அவர் லண்டனில் போய் பயிற்சி எடுக்க போகிறார். எப்படி தமிழக மக்களை ஈர்ப்பது அங்கே பயிற்சி எடுக்க போகிறார். இடதுசாரி கட்சியில் ஒன்று தான் வழக்கம்போல் மக்கள் பிரச்சனைகளை அரசின் கவனத்தில் கொண்டு வருவது, அறிக்கையில் விடுவது. இப்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய மாநாட்டுக்காக தயாரிப்பு இருக்கிறது. அது மாநாடு தயாரிப்பு என்பது மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்பது, அவர்களுடைய கருத்தை அறிந்து அதன்படி செயல்படுவது என்பது தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வழக்கம். அதுபோல் அது தொடர்ந்து செய்கிறது. அது பக்கம் கிடக்கட்டும். ஆனால் புதிதாக முளைத்த தமிழ் வெற்றிக் கழகம் பனையூரில் அந்த அலுவலக தரப்பில் நடந்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ சினிமா தொழில் மாதிரி தெரியுது. அது சினிமா எடுக்கிற மாதிரியே தேர்தலில் சந்திப்பது போல் தெரிகிறது. நம்முடைய கேள்வி, தமிழ்நாட்டில் இப்படி புதுசாக கட்சிகள் எழுவதனுடைய மர்மம் என்ன? இதற்கு என்ன காரணம்? நான் அரசியல் என்பது ஒரு காலத்தில் அதை பற்றி முதல்ல தெரிந்து கொள்ளணும். அரசியலை பற்றி, அரசியல் என்றால் என்ன என்ற அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் என்றால்
முதலில் தெரிந்து கொள்வது, ஆதிகாலத்தில் மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு பஞ்சதந்திரங்களை பின்பற்றுவதுதான் அரசியல் என்று அன்று இருந்தது. ஆனால் இன்று அதல்ல. இன்று அரசியல் என்பது மக்களினுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிர்வாக இயல் தான் அரசியல். அதிகாரத்தை கைப்பற்றுவது அல்ல அது. அதனுடைய நோக்கம் ஒரு தனிநபருடைய உரிமைகள் பாதுகாப்பது, அதே நேரத்தில் தனிநபர் உரிமைகள் ஒன்றுக்கொண்டு மோதாமல் நிர்வகிக்கிற முறைதான் அரசியல் எனப்படுகிறது. இதெல்லாம் சொன்னால் இப்போ இது இப்படியா இப்போ நடக்குது என்று கேட்கலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் அரசியல் என்பது அதனுடைய போக்கே தனி. இன்று அரசியல் என்பது இந்தியாவை பொறுத்தவரையில், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் என்றால் ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சி உறுப்பினர்களுக்கு பிழைப்புக்கு வழி தேடுவது, அதன் தலைவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி சொத்துக்களை குவிப்பது. இதுதான் இன்றைக்கி இங்கு உள்ள அரசியல். இப்போ தமிழக வெற்றி கழகம் அது ஏதோ அறிவிக்க போதா சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் என்ன நடக்க போகுது? தமிழ்நாட்டில் பார்த்தோம், பிரபலமான புள்ளிகள்லாம் கட்சியை துவக்கிறாங்க. அது குறிப்பாக சினிமா நட்சத்திரங்கள் தான் அரசியலில் சீக்கிரம் வர முடியும் என்று கருதி அவர்கள் போகிறார்கள். நிறைவாக சொல்ல வேண்டிய என்னவென்றால், இந்த நட்சத்திரங்கள்லாம் தனிநபர் உருவாக்கிய கட்சிகள் எல்லாமே அது வரலாற்றை பார்த்தீங்கன்னா, அனுபவத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அது குதிரை வியாபாரத்துக்கு தான் பயன்பட்டுருக்கு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், என்ன ஆச்சு? குதிரை வியாபாரம் தான் நடந்தது. ஒரு வேளை இவர் யாரை வியாபாரம் நடத்துறதுக்கு வந்திருக்காரோ என்னமோ தெரியலை. தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசியலில் என்ற எந்த பார்வையும் இல்லாமல் சாதாரண மக்களை உடைய விசுவாசிகளை ஏமாற்றுகிற முறையிலே ஒரு கட்சி துவங்குவது என்பது இந்தியாவை தவிர எங்கேயும் நடக்கிற வாய்ப்பு இல்லை. இறுதியாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், அரசியல் விழிப்புணர்வை உருவாக்குவது குறிப்பாக உழைக்கும் மக்கள் மத்தியில், கிராமப்புற மக்கள் மத்தியிலேயும் நகர்ப்புற உழைக்கும் மக்கள் மத்தியிலேயும் அரசியல் விழிப்புணர்வை எந்த அளவிற்கு இடதுசாரிகள் உருவாக்குகிறார்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம நாட்டில் அரசியல் என்பது நேர்மையாக இருக்கும். இன்று நமக்கு சுதந்திரம் இருக்கிறது, ஆனால் ஜனநாயகம் இல்லை. ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்றால் மக்களின் உடைய அரசியல் விழிப்புணர்வை தூண்டுவதுதான் இடதுசாரிகளுடைய கடமை. அதை செவனே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செய்யும்.